செய்யப்படும் என்று வங்கதேச இடைக்கால அரசு கூறி வருகிறது. உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள 11,500 பேரில் பாதிக்கும் மேற்பட்டோர் விசாரணையின்றி 3 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது தரவுகள் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மனித உரிமை போராளியும் டெல்லி பல்கலைக்கழக பேராசிரியருமான GN சாய்பாபாவின் மரணம் ஊபா சட்டத்தின் மீதான விவாதத்தை கிளப்பியுள்ளது. 2013ஆம் ஆண்டு ஊபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சாய்பாபா 10 ஆண்டு கால சிறைவாசத்திற்கு பிறகு நிரபராதி என நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார். விடுதலையான சில மாதங்களிலேயே அவர் மரணமடைந்தது ஊபா வழக்குகள் மீதான விசாரணை நடவடிக்கைகளை கேள்விக்குறியாக்கியுள்ளது. சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்புச் சட்டம் எனப்படும் ஊபா வழக்குகள் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம், ஊபா வழக்காக இருந்தாலும் ஜாமீன் என்பதே விதி, சிறை என்பது விதிவிலக்குதான் என்றும், எவ்வளவு கடுமையான குற்றமாக இருந்தாலும் விசாரணையை விரைந்து நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இந்த சூழலில் 2022ஆம் ஆண்டு இறுதி வரை பாதிக்கும் மேற்பட்ட ஊபா வழக்குகள் கடந்த 3 ஆண்டுகளாக விசாரணையின்றி கிடப்பில் போடப்பட்டுள்ளது தரவுகளின் மூலம் தெரியவந்துள்ளது. இதே காலகட்டத்தில் விசாரணையின்றி நிலுவையில் உள்ள வழக்குகளின் பட்டியலில் 2132 வழக்குகளுடன் கொலை வழக்குகள் முதலிடத்திலும் 2020 வழக்குகளுடன் ஊபா வழக்குகள் 2வது இடத்திலும் உள்ளன. இதன் மூலம் இதுவரை பதியப்பட்ட 4037 ஊபா வழக்குகளில் பாதிக்கும் மேற்பட்ட வழக்குகள் 3 ஆண்டுகளாக விசாரணையின்றி நிலுவையில் உள்ளது தெரியவந்துள்ளது. ஜனநாயக உரிமைகளுக்கான போராளிகளை ஊபா சட்டத்தின் மூலம் ஒன்றிய பாஜக அரசு முடக்குவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. 97% அபியூஸ் ஆன சட்டம் அது. 3% தண்டனை, அந்த 3% குண்டு வச்சவங்க இந்த சட்டம் இல்லாட்டாலும் அவனுக்கு தண்டனை கொடுத்துடலாம். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ தீவிரவாதத்தை தடுக்கிறோம்னு சொல்லிட்டு போராடக்கூடியவங்களை, அரசியல்வாதிகளை, சிறுபான்மையினரை இவங்களை டார்கெட் பண்ணி அவங்கள முடக்கிறது. அதாவது முடக்கிறதுனா எப்படின்னா 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் சிறை. இது மிக கடுமையான, இது பிரிட்டிஷ்கார டைமில் வஉசியை போட்ட மாதிரி. இது அதாவது விசாரணை கிடையாது, நீ விசாரித்து குற்றவாளியை தண்டி அதுக்கு சட்டம் வை. சட்டம், கிரிமினல் சட்டத்துடைய பேஸ் என்ன? ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன், பெயில் இஸ் த ரூல். 3 ஆண்டுகளாக விசாரணை நிலுவையில் இருப்பது மட்டுமின்றி இந்த எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரிப்பதும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. 2019ஆம் ஆண்டு 40%க்கும் குறைவாக இருந்த நிலுவையில் உள்ள ஊபா வழக்குகளின் எண்ணிக்கை 2022ஆம் ஆண்டு 50%ஆக அதிகரித்துள்ளது. 2017, 2022 காலகட்டத்தில் ஊபா சட்டத்தின் கீழ் 11,500 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 7,936 பேர் மீது மட்டுமே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 74 பேர் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் 611 பேர் வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ஒட்டுமொத்தத்தில் கைது செய்யப்பட்ட 11,500 பேரில் 315 பேர், அதாவது 3%க்கும் குறைவானவர்கள் மட்டுமே குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்றுள்ளனர். வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், விடுதலை செய்யப்பட்டவர்கள் மற்றும் தண்டிக்கப்பட்டவர்கள் என கைது செய்யப்பட்டவர்களில் 10%க்கும் குறைவானவர்களின் வழக்குகளில் மட்டுமே தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எஞ்சிய 90% பேர் மீதான வழக்குகளில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் தொடர்ந்து சிறைவாசத்தை அனுபவித்து வருகின்றனர். சமீபத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னார், இதில் இந்த விசேஷ நீதிமன்றங்கள், இந்த சட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் நீதிமன்றங்கள் வரும்போது அவர்களை பிணையில் விடக்கூடிய பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே சொல்லியிருக்கார். ஆனால் பல நேரங்களில் பலருக்கு அந்த உரிமை மறுக்கப்படுகிறது. இந்த சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்ட நபர்கள் கீழமை நீதிமன்றத்திற்கு, விசேஷ நீதிமன்றத்திற்கு பிணைக்கியாக மனுக்கள் அனுப்பும் போது அந்த மனுக்கள் சீராக ஆராயப்படுவதில்லை, ஒரு அச்சத்தோடு ஆராயப்படுவதால் பலருக்கு அவர் பிணையில் விடக்கூடிய ஒரு உரிமையே மறுக்கப்படுகிறது. இந்த சூழலில் ஊபா வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்கள் மீதான வழக்கு விசாரணையை விரைந்து நடத்தி முடிக்க ஒன்றிய பாஜக அரசு முன்வர வேண்டும் என்பதே ஜனநாயக அமைப்புகளின் கோரிக்கையாக உள்ளது. தேசிய சைபர் கிரைம் போர்ட்டல் போன்றே போலியை உருவாக்கி பணம் பறிக்கும்